ஹலோ ஆஸ்பரண்ட். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஹிஸ்ட்ரியில் முக்கியமான கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷினில் பாருங்கள், கிபி 1504 நிறுவப்பட்ட ஒரு நகரம் வந்து நிறுவப்பட்டிருக்கான். அதுக்கு சிக்கந்தர் லோடி அடித்தளமாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. சிக்கந்தர் லோடி அடித்தளமாக இல்லை, தப்பாக வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. சிக்கந்தர் லோடி வந்து அதுக்கு வந்து அடித்தளம் இட்டிருக்கார் அந்த நகரத்துக்கு. சிக்கந்தர் லோடி தான் அந்த நகரம் உருவாகிறதுக்கான காரணம். ஓகேவா? எந்த நகரம் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ரா நகரத்தை வந்து உருவாக்குனது யாருன்னா சிக்கந்தர் லோடி. நம்ம வந்து எல்லோரும் என்ன நினச்சிட்ருப்போம், ஆக்ரா வந்து என்னென்னா ஆக்ரா சிட்டியை வந்து நிர்மாணித்தது அக்பர் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அக்பர் கிடையாது, சிக்கந்தர் லோடி தான் வந்து என்னென்னா ஆக்ரா நகரத்தை வந்து உருவாக்குனது. அக்பர் உருவாக்கின நகரம் பார்த்திங்கன்னா ஃபதேபூர் சிக்ரி தான் அக்பர் வந்து உருவாக்கியிருப்பார். ஃபதேபூர் சிக்ரி அக்பர் உருவாக்கியிருப்பார். ஹுமாயூன் ஒரு நகரம் உருவாக்கியிருப்பார். ஹுமாயூன் வந்து தீன்பனா அப்படின்னு ஒரு நகரம் வந்து உருவாக்கியிருப்பார். ஷாஜஹானாபாத், இது மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு நகரம் வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள், கீழ்காண்பவர்களுள் துருக்கிய ஆதிக்கத்தை வந்து இந்தியாவில் தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. துருக்கிய ஆதிக்கத்தை இந்தியாவில் ஃபஸ்ட்டு டர்க்ஸ் அவங்களோட டைனாஸ்டியை ஸ்டார்ட் பண்ணி வச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக் அப்படின்றவர் தான். இந்த ஸ்டோரி வந்து நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. பாருங்கள், ஃபஸ்ட்டு என்னென்னா ஒருத்தர் இந்தியா மேலே ஒரு முஸ்லீம் படையெடுத்து வருவார். அவர் யார் அப்படின்னா முகமது பின் காசிம் வந்து படையெடுத்து வருவார். ஏன் அப்படின்னா வந்து என்னென்னா ஸ்ரீலங்காலேருந்து ஆக்சுவலி வந்து ஒரு ஷிப்பு வந்து அமைச்சிருப்பாங்க அவங்க ஊருக்கு. அவங்க வந்து என்னென்னா பாரசீக நாடு, பெர்ஷியா அந்த சைடு தான், அந்த நாட்டுக்கு வந்து அமைச்சிருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குஜராத் பக்கம் இருக்கிற ஒரு கொள்ளைக்காரங்க என்ன பண்ணுவாங்க, குஜராத் அந்த சிந்த் அப்படின்னு சொல்லுவாங்க, பாகிஸ்தானில் இருக்க அந்த பிளேஸ், அந்த பகுதியை ஆண்டுகிட்டு இருந்த ஒரு ராஜா என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ராஜாவுக்கு கீழே இருக்க கடல் கொள்ளையர்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வந்து கப்பலை வந்து மடக்கி என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் வந்து பொருள்லாம் எடுத்துடுவாங்க. ஸோ என்னென்னா இவங்களுக்கும் சண்டை வரும். இவங்களுக்கும் அந்த சிந்த் அப்படின்னு ஒரு இடம் இருக்குல்ல, அந்த பிளேஸ் ஆண்ட ராஜாவுக்கும் வந்து என்னென்னா சண்டை, ரெண்டு பேருக்கும் சண்டையில் வந்து என்னென்னா இவர் ஜெயிச்சிடுறாரு. ஸோ என்னென்னா இவர் என்ன பண்ணுறாரு, ஜெயிச்சுட்டு என்னென்னா இங்கே ஆளை உட்கார வச்சுட்டு என்னென்னா அவர் வந்து அவர் நாட்டுக்கு போயிடுவார், முகமது பின் காசிம். இதான் முதல் இஸ்லாமிய படையெடுப்பு இந்தியா மேலே. அடுத்தது இன்னொருத்தர் வருவார், அவர் வந்து என்னென்னா கஜினி முகமது. இவர் பேர் ஏன் கஜினி முகமது அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா இவர் ஆண்ட இடம் பேர் கஜினி. ஸோ என்னென்னா கஜினி முகமது அப்படின்னு இவருக்கு வந்து என்னென்னா பேர் வந்துச்சு. இவர் 17 முறை வந்து இந்தியா மேலே படையெடுத்திருப்பார். 17 முறை மொத்தமாக படையெடுத்தார். அப்போ தான் வந்து என்னென்னா சோமநாத் கோவிலை வந்து தாக்கியிருப்பார். சோம்நாத் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத்தில் இருக்குது. அந்த கோயிலை வந்து தாக்கியிருக்காரு. குஜராத்தில் இருக்க ஒரு ஃபேமஸான டெம்பிள் தான் சோம்நாத் கோயில், அதை தாக்கியிருக்காரு கஜினி முகமது. நிறையா பேரை தோக்கடிச்சிருக்காரு. ஒவ்வொருத்தரும் வந்தப்பையும் வந்து என்னென்னா இந்தியாவை நிறையா கொள்ளடிச்சிட்டு போயிருக்காரு கஜினி முகமது. ஓகே, இப்போ அடுத்தது வந்து யாருன்னு பார்ப்போம். அடுத்தது வந்து யார் வருவா அப்படின்னா இவங்க 2 பேரும் வந்துட்டு போயிடுறாங்க. அடுத்தது கோரி முகமது அப்படின்னு ஒருத்தர் வரார். கோரி முகமது என்ன பண்ணுறாருனா நேராக வந்து குஜராத்தில் வந்து சண்டைக்கு போகிறார் குஜராத் ராஜா மேலே. குஜராத் ராஜா வந்து அவர் தோக்கடிச்சு அமைச்சிருவார். அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம வந்து என்னென்னா குஜராத் வந்து என்னென்னா செட் ஆகாது, ஸோ அங்கே ஸ்ட்ராங்கான ராஜா இருக்கார், நம்ம என்னென்னா வேறு பக்கம் மூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்சாப், டெல்லி அதெல்லாம் வந்து ஆண்டுட்டு இருந்தால் அப்போ ஒரு ராஜா இருக்கார். அவர் பேர் என்ன அப்படின்னா பிருத்விராஜ் சௌஹான். அவர் வந்து ரூல் பண்ணிகிட்ருக்காரு அங்கே. இந்த பிருத்விராஜ் சௌஹானை வந்து தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பிளான் போடுறாரு. இதுக்கு வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு போர் நடக்கும், முதல் தரையின் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் தரையின் போர் வந்து நடக்குது எப்போனா 1191 வருஷம் வந்து நடக்கும் முதல் தரையின் போர். இதில் வந்து என்னென்னா கோரி முகமது வந்து தோத்துருவார். பிருத்விராஜ் சௌஹான் இதுக்கே சின்ன பையன்தான், ஒரு 20 வயசு தான் இருக்கும், மாதிரி சின்ன பையனாக தான் இருக்கார். கோரி முகமது வந்து என்னென்னா தோற்று போயிடுறார். ரெண்டாவதாக வந்து என்னென்னா 2ஆம் தரையின் போர் வந்து நடக்குது. இந்த தரையின் போரில் வந்து என்னென்னா கோரி முகமது வந்து ஜெயிச்சிடுறார். 2ஆம் தரையின் போர் வந்து அடுத்த வருஷமே நடக்கும். இதில் யார் ஜெயிச்சிட்றா அப்படின்னா கோரி வந்து ஜெயிச்சிடுறார். எப்படி வந்து கோரி முகமது வந்து இதில் ஜெயிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த பிருத்திவிராஜ் சௌஹான் வந்து ஒரு பொண்ணை ஆக்சுவலி லவ் பண்ணியிருப்பார். அந்த பொண்ணு பேர் என்ன அப்படின்னா சம்யுக்தா. அந்த சம்யுக்தாவோட அப்பா பேர் என்ன அப்படின்னா ஜெயச்சந்திரா அப்படின்னு சொல்லுவாங்க, ஜெயச்சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்னன்னா அவருக்கு வந்து பிடிக்காது பிருத்திவிராஜை. வந்து என்னென்னா இவர் வந்து லவ் மேரேஜ் பண்ணுவாங்க, 2 பேரும் என்னென்னா லவ் மேரேஜ் இவங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறதால அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ என்னென்னா அவர் மருமகனுக்கு எதிராகவே வந்து என்னென்னா கோரி முகமது வந்து போர் செய்யும் போது இவரும் என்ன பண்ணுறாரு, நானும் வந்து என்ன ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ அதனால் என்ன பண்ணுவாருன்னா கோரி வந்து அடுத்த போரில் ஜெயிச்சிடுறாரு, 2வது தரையின் போரில் வந்து ஜெயிச்சிடுறாரு. ஸோ பிருத்திவிராஜும் அதுக்கப்புறமா இறந்துடுவார். ஸோ அப்புறமா என்னென்னா கோரி முகமதோட ஆட்சி கீழே வருது இந்தியாவில், அந்த பகுதியெலாம், இந்த பஞ்சாப், டெல்லி, லாகூர் அந்த பகுதியெலாம். அப்போ வந்து என்னென்னா கோரி முகமதும் என்னென்னா அடுத்தது வந்து அடுத்த படையெடுப்பு அந்த மாதிரி வந்து என்னென்னா போயிடுறாரு. அதுக்கப்புறமா அவர் வந்து இறந்தே போயிடுவார். அப்புறமா கோரி முகமதோட அடிமை ஒருத்தர் இருக்கார், அவர் தான் வந்து என்னென்னா குத்புதீன் ஐபக். ஆக்சுவலி கோரி முகமதுக்கு 2 அடிமைகள் இருப்பாங்க, நிறைய அடிமைகள் இருப்பாங்க. நம்மளுக்கு வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது 2. ஒருத்தர் குத்புதீன் ஐபக். இந்த குத்புதீன் ஐபக் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர் வந்து அந்த ஏரியாவுக்கு கவர்னராக நியமிச்சிருப்பாங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவர் தான் கோரி முகமது தான் இறந்துட்டாரே, உடனே என்னென்னா அந்த ஏரியாவை அவரே ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிருவார். ஆனால் துர்க்கி ஆதிக்கத்தை முதல்ல கொண்டு வந்தவர் இவர் தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது என்னென்னா இன்னொரு அடிமை சொன்னல, அவர் யார் அப்படின்னா முகமது பின் பக்தியார் கில்ஜி அவர் பேர். முகமது பின் பக்தியார் கில்ஜி. இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலந்தா பல்கலைக்கழகத்தை இடித்தது இவர் தான். நாலந்தா பல்கலைக்கழகம் எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னா பீகாரில் இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து என்னென்னா அதுக்கு நியூ கேம்பஸும் திறந்து வச்சுருக்காங்க நம்ம பிஎம். இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை வந்து என்னென்னா இடித்தது இவர் தான், முகமது பின் பக்தியார் கில்ஜி அப்படின்றவர் தான். ஓகேவா? ஓகே, இந்த ஸ்டோரி பிடிச்சதுக்கா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். ஷெர்ஷா சூரி வச்சு கேட்டிருக்காங்க. ஷெர்ஷா சூரியோட ஆட்சி காலத்தில் எந்த துறையோட அமைச்சர் திவானி அரீஸ் என்று அழைக்கப்பட்டார்? ஒவ்வொரு துறை இருக்குது அப்படின்னா, இப்போ மருத்துவத்துறை, இராணுவத்துறை, நிறைய துறை இருக்குல்ல. இப்போயே ஒவ்வொரு துறைக்கும் ஒரு அமைச்சர் இருக்கார்ல, அந்த மாதிரி அந்த காலத்துலேயும் வந்து இருக்காங்க. ஒவ்வொரு துறைக்கும் ஒருத்தர் இருந்திருக்கார் அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் திவானி அரீஸ் அப்படின்னு எந்த துறையோட அமைச்சரை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. திவானி அரீஸ் அப்படின்னு சொல்கிறது எதுனா படைத்துறையை சொல்லுவாங்க. ஓகேவா? படைத்துறையை வந்து அந்த காலத்தில் திவானி அரீஸ் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அவங்கள வந்து திவானி அரீஸ் படைத்துறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அக்பர் காலத்தில் பின்னாடி மாற்றிருப்பாங்க. அக்பர் காலத்தில் இராணுவ தலைவர் பேர் என்ன அப்படின்னா மீர் பக்ஷி அப்படின்னு மாற்றிருப்பாங்க. அக்பர் காலத்தில் மீர் பக்ஷி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அக்பரோட மீர் பக்ஷி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மான்சிங். மான்சிங் அப்படின்றவர் தான் அக்பரோட மீர் பக்ஷி, ஒரு ஹிந்து தான். அவர் தான் வந்து அக்பருக்கு மீர் பக்ஷியாக இருந்தார். ஓகேவா? ஷெர்ஷாவை பற்றி வேறு என்ன முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா இவர் வந்து என்னென்னா புராணக்கிலா அப்படின்ற கோட்டை வந்து கட்டியிருக்காரு. புராணக்கிலா கோட்டை கட்டியிருக்காரு ஷெர்ஷா. வேறு என்ன அப்படின்னா சசாரம் அப்படின்ற இடத்துல வந்து என்னென்னா அவருக்கு வந்து என்னென்னா கல்லறை அவரே சொந்தமாக கட்டிக்கிட்டாரு. இவர் எப்போ இறந்து போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலிஞ்சர் கோட்டை வெடி விபத்தில் இறந்துட்டார். கலிஞ்சர் கோட்டை வெடி விபத்தில் இறந்து போனார். ஒரு 5 வருஷம்தான் வந்து டெல்லி அந்த பக்கம் ஆட்சி பண்ணியிருப்பார். ஒரு 5 வருஷம்தான் ஆட்சி பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 1540 பிடிப்பார் ஹுமாயூன்ட்டு. 45 வரையும் தான் ஆட்சி பண்ணுவார். அதுக்கப்புறமா அவருடைய வாரிசுகள்லாம் ஆட்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. பின்னாடி வந்து யார் வந்து அரசாங்கத்தை பிடிப்பா, திரும்ப ஹுமாயூன் வந்து பிடிப்பார்ல 15 வருஷம் கழித்து பாரசீகம் பெர்ஷியாலேருந்து என்னென்னா படைகள்லாம் கூட்டிகிட்டு வந்து இங்கே என்ன திரும்ப மீட்பார். அப்புறமா வந்து இறந்துருவார் ஹுமாயூன். இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா அடிமையின் அடிமை என்று அழைக்கப்பட்ட டெல்லி சுல்தான் யார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அவர் அடிமையின் அடிமை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே நம்ம வந்து ஒரு கொஷினில் பார்த்தோம் கோரி முகமதோட அடிமை யார் அப்படின்னு சொல்லிட்டு. கோரி முகமது வந்து ஒரு மன்னர். இவரோட அடிமை யாருன்னா குத்புதீன் ஐபக். இவரே ஒரு அடிமை தான். அடிமை வம்சம் அப்படின்னு தான் வந்து என்னென்னா இந்த பேரே சொல்கிறாங்க, இந்த வம்சத்தோட பேரே. இந்த குத்புதீன் ஐபக்கு ஒரு அடிமை இருக்கார். அவர் யார் அப்படின்னா இல்துமிஷ். அப்படின்னா இவர் என்னது, அடிமையோட அடிமை. இவரே ஒரு அடிமை தான், இவரோட அடிமை அப்படின்னு சொல்கிறாங்க.
அந்த காலத்தில் அப்படி மாதிரி வச்சுருக்காங்க அடிமைகள். ஆனால் அந்த காலத்தில் அடிமைகள்னால் வந்து என்னென்னா அவங்கள அடித்து கொடுமைப்படுத்துறது இந்த மாதிரிலாம் கிடையாது. அடிமைகள் வந்து என்னென்னா மார்க்கெட்டில் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, வாங்குவாங்க தான். அப்படி வந்து அவங்கள பொருள் மாதிரி தான் வாங்குவாங்க. ஆனால் என்னென்னா அடிமைகள் தான் வந்து சப்போஸ் வாரிசு இல்லை அப்படின்னா அடுத்த வாரிசாக வந்து அடிமைகள் தான் வந்து ஆகுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக் தான் அடுத்த வாரிசாக இருந்திருக்காரு. இல்துமிஷ் வந்து என்னென்னா குத்புதீன் ஐபக்கு அப்புறம் அவருடைய பையன் தான் வருவார் ஆட்சிக்கு. அவரை வந்து என்னென்னா விரட்டி விட்டுட்டு இவர் வந்து ஆகிடுவார். இல்துமிஷ் வந்து என்னென்னா அவரோட ஐபக்கோட அடிமையான இல்துமிஷ் வந்து அரசர் ஆகிடுவார். ஓகேவா? இது மாதிரி அடிமைகளுக்கு வந்து என்னென்னா நிறைய வந்து ரெகாக்னிஷனும் இருந்துச்சு. அந்தளவு வந்து மோசமாக இல்லை அந்த காலத்தில். அலாவுதீன் கில்ஜியோட அடிமை யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அலாவுதீன் கில்ஜியோட அடிமை ரொம்ப ஃபேமஸான பர்சன். ரொம்ப ஃபேமஸான பர்சன். நிறையா போர் வந்து ஜெயிச்சு கொடுத்துருக்காரு இவர். கடைசியாக அலாவுதீன் கில்ஜி இறந்ததுக்கப்புறமா அவர் வந்து அரசராகணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவார். பட் ஆனால் மற்றவங்களாம் ஆக விட மாட்டாங்க. அதனால் என்னென்னா அதோட கில்ஜி மரபே வந்து முடிஞ்சிட்டு என்னென்னா இந்த மரபு வந்துடும், துக்ளக் மரபு வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். எந்த ஆண்டு பஹ்லால் லோடி வந்து டெல்லியை கைப்பற்றினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல்ல இந்த டெல்லி சுல்தானியம் இதில் முதல்ல என்னென்னா 5 வம்சம் வந்து ஆண்டிருக்காங்க. அந்த 5 வம்சம் பேர் வந்து சீக்வன்ஸாக ஞாபகம் வச்சுக்கோங்க, காலவரிசைப்படுத்த சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஆண்டவங்க அடிமை வம்சம், அடுத்தது பார்த்திங்கன்னா கில்ஜி வம்சம், அடுத்தது துக்ளக் வம்சம், அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா சையத் வம்சம், லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா லோடி வம்சம். ஓகேவா? இதில் இந்த லோடி வம்சம் இருக்காங்கல்ல, இவங்க வந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்தவங்க. ஆப்கானிஸ்தானில் இருக்கவங்க வந்து அங்கேருந்து வந்தவங்க தான் இந்த லோடி வம்சம். ஓகேவா? ஷெர்ஷா சூர் பின்னாடி நம்ம பார்ப்போம். அவரும் வந்து என்னென்னா ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்தவர் தான், ஷெர்ஷா சூரி அப்படின்றவரும். லோடி வம்சமே ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்தவங்க. ஓகேவா? இது மாதிரி மொத்தம் 5 வம்சம் ஆண்டிருக்காங்க. இதில் பக்லால் லோடி அப்படின்றவர் தான் லோடி வம்சத்தில் முதல் மன்னராக வந்து வருவார். பக்லால் லோடி அவர் எப்போ வந்து டெல்லியை கைப்பற்றினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1451 அப்போ தான் வந்து கைப்பற்றுவார். இது என்ன கதை அப்படின்னு பார்ப்போம். சையத் வம்சம் தான் இப்போ ஆண்டுட்டு இருப்பாங்க. இப்போ இந்தியா அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் வந்து என்னென்னா சையத் வம்சம், இந்த பக்கம் என்ன டெல்லி இருக்குமா, இந்த பக்கம் என்னென்னா ஆண்டுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து என்னென்னா லோடி வம்சம் வந்து ஆண்டுட்ருக்காங்க. 2 பேரும் 2 பக்கம் ஆண்டுட்ருக்காங்க. இந்த சையத் வம்சத்தில் கடைசி மன்னர் ஒருத்தர் இருப்பார், ஒரு மன்னர் வந்து இருப்பார். அவர் பேர் என்ன பார்த்திங்கன்னா அலாவுதீன் ஆலம் ஷா அந்த மன்னர் பேர். அந்த மன்னர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ராஜ்யமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, விட்டுட்டு போயிடுறாரு. பக்கத்தில் வந்து என்ன லோடி இருக்காங்க, இவர் விட்டுட்டு போனோடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து கேப்சர் பண்ணிக்கிறாங்க. அதான் வந்து என்னென்னா பக்லால் லோடி வந்து டெல்லியை கைப்பற்றிக்கிட்டார். அந்த வருஷம் என்னென்னா 1451 தான் கைப்பற்றினார். லோடி வம்சத்தில் முதல் மன்னர் அப்படின்னு கேட்டால் யார், பக்லால் லோடி தான். அவர் தான் வந்து கைப்பற்றினார். அது மாதிரி சையத் வம்சத்தில் கடைசி மன்னர் யாருன்னா அலாவுதீன் ஆலம் ஷா. அவர் வந்து எனக்கு வந்து அரசாங்கமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஓகேவா? இதில் வந்து நம்ம டெல்லி சுல்தானியத்தில் கேட்ட முக்கியமான கொஷின்ஸ் வந்து பார்த்தோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷனோடு பார்க்கலாம். தேங்க்யூ.